ஹாய் காய்ஸ், வணக்கம், வந்தம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லோரும் கொஞ்சம் லாங் டைம் ஆகிடுச்சு. யூடியூப்க்கு நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணி ஒரு 1 இயர் கழிச்சு தான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னோடய கிளைண்ட்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால எனக்கு ஒர்க் ஸ்டே பண்ண ஜாஸ்தியாகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நிறைய பேர் கேட்டது வந்து எனக்கு சேல்ஸ் ஃபார்மேட் அனுப்பிச்சுடுங்க சார், பில் எப்படி அனுப்புதுன்னு தெரில, எனக்கு எக்ஸல் ஃபார்மேட் வேணும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பீப்புள்ஸ்க்காக ஒரு எக்ஸல் ஃபார்மேட் ரெடி பண்ணியிருந்தோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து ரெடி பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்மேட் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே கம்பெனி நேம் கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்துட்டு இதில் வந்து சேல்ஸ் டீட்டெயில்ஸு அப்புறம் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் 2 ஃபைல் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். 1 ஃபைல் பார்த்துட்டிங்கன்னா இதில் சேல் டீட்டெயில் இருக்கும். அதில் நீங்கள் யார் யார், நேம், ஜிஎஸ்டி நம்பரு, அப்புறம் எந்த ஸ்டேட்டு, கண்ட்ரி, டேக்ஸபிள் எவ்வளோ, டேக்ஸ் எவ்வளோ, எல்லாமே நீங்கள் தனித்தனியாக அதில் மென்ஷன் பண்ணிக்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து 2B படி தான் வச்சு மோஸ்ட்லி பர்ச்சேஸ் இருப்போம். இல்லை உங்கள்கிட்ட இருந்த பர்ச்சேஸ் பில்லி நீங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு 25 ஃபைல்ஸ் நான் கொடுத்து வச்சுருக்கேன். மேபி இந்த கம்பெனி சின்ன கம்பெனிஸ்க்கெலாம் செட் ஆகும். பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதை விட ஜாஸ்தியாக போட்டு கொடுத்துருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள், டேக்ஸு எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு கவர்மெண்ட் ஒரு ஆடிட் ஆஃபீஸர் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் தான் கேட்பாங்க. அது மந்த்லி கேட்பாங்க, ரைட்டா? ஸோ ஒரு பர்டிகுலர் மந்த்து எனக்கு 5 பில் 6 பில் தான் சார் வரும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ இந்த ஃபைல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதில் 12 மாதத்துக்குமே கொடுத்துருக்கேன். 12 மாதத்துக்குமே டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம ஏதாவது பில்ஸ் நாங்கள் எடுக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு பில்லை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெட் மார்க் பண்ணி அனுப்பிச்சிடணும். அதாவது அந்த பர்டிகுலர் சைன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃபைலில் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு ரெட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெட் மார்க் ஆகிடும். ஸோ அந்த பர்டிகுலர் பில்லை நம்ம கிளைம் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? இதுமாதிரி நிறைய பேர்த்துக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது 12 மாதத்துக்கும் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது ஃபைல்ஸ் வேணும் இல்லை வேறு ஏதாவது ஃபார்மேட் வேலைன்னா எங்கள் ஆளுமே நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்க சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபைல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகேங்களா? மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் ப்ரீஃபாகவும் நான் கண்டென்ட் போடலை. ஏன்னா இது பார்த்தாலே உங்களுக்கு புரியுன்றதுனால. மேபி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸு அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ அது போக இதில் இப்போ நான் அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா கீழே டோட்டல் வர மாதிரி போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம்டட் எல்லாமே இருக்கும். எல்லா மந்த்லேயுமே பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். வேறு டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் கான்வெகேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடிஷ்னல் டேர்ன் ஓவர்னு சொல்லி நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து டோட்டலாக ஓவராலாக என்ன டேர்ன் ஓவர் பண்ணுறீங்களோ அதோட லிஸ்ட்டு தனியாக மென்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபைல்ஸ் நீங்கள் மேபி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி நேம் வந்து நீங்கள் நேம் கம்பெனி நேம் கொடுத்துருக்கல, நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே போதும், அங்கேயும் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் ஏபிசி கம்பெனி கொடுக்குறேன். இங்கே என்ன நேம் கொடுக்குறேனோ எனக்கு அந்த நேம் வந்துட்டு அந்த டேர்ன் ஓவர் பேசிஸில் இருக்கிற இடத்துலையும் சேஞ்ச் ஆகிரும். ஓகேங்களா? ஃபார் டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு யாருக்கா ஜிஎஸ்டி ஐடி ஃபில் பண்ண கான்டாக்ட் பண்ணலாம். பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போக உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்க மெயில் ஐடிக்கோ இல்லை ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மெயில் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். தேங்க்யூ.